இந்த சகோதரத்துக்கு உண்மையாக உதவி செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை நான் கடவுள்கிட்டையும் வேண்டி பிரார்த்திக்கின்றேன். எங்களுக்கு இந்த உதவியை செய்ததுக்கு இதுக்காக நாங்கள் பெருமைப்படுறோம், மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு கரண் ஓங்கி கை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பாவக்கொடிக்கன்னு நிற்கிறோம். எதுக்காகன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டுறாங்க. அந்த வீடியோவுக்கு எங்களுக்கு சவுதியிலேருந்து எங்களுக்கு ஒரு உதவி ஒன்று கிடைக்கிருக்குது. என்ன உதவின்றதை நம்ம விரிவாக பார்க்கலாம். பார்க்குறது முதல்ல வந்து புதுசாக வர உறவுகள், நண்பர்கள், சகோதரங்கள் வளமையாக சொல்கிறது தான், சிறப்பாக செய்திருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க மிகளை குனிஞ்சு வாங்க. வாங்க, மக்கள் நிற்கிறாங்க தானே, தலை வாங்க. சுற்றி வளர்ச்சி தான் கிடச்சி. ரைட், ஓகே. வணக்கம் சகோதரம். வணக்கம் அண்ணா. கொஞ்சம் முன்னு கிடப்பாங்க சகோதரம். என்ன மாதிரி நல்ல பாடு சாப்பிட்டீங்களா மத்தியானம்? அறிமுகம் தேவையில்லை நினைக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் பதிவு செய்த வீடியோவுக்கு தான் எங்களுக்கு உதவி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு ஒரு பேரை சொல்லுங்க ஒருக்கா. என் பேர் சபேஷன். நான் கல்லடி சொந்த இடம் கல்யாங்கடிக்கிறேன், பாவக்குடி சென்னையில். நான் ஒரு வேலைக்கு போன இடத்துல மதில் விழுந்து ரெண்டு கால் உடைஞ்சி வைத்து இந்த இப்போ கொஞ்சம் நடக்கிறதுக்கு இது இல்லாமல் இந்த மருந்து வசதிகளுக்கும் இல்லாமல் இருந்த நான் இந்த இப்பையும் அதே மாதிரி தான், அதே நிலைமையில் இருக்கேன். தொழில் வாய்ப்புகள் இல்லை. ஓரளவுக்கு இருந்ததை விட கொஞ்சம் ஒரு இதாக வந்திருக்கேன். இன்னும் பாரத்துக்கு அது கடவுள் தருவேன். உதவிகள் தான் தேவை. என்னென்னு சொன்னால், நான் நடக்கிறேன்னு சொன்னால் என்னையே வந்து அதாவது வீட்டு கஷ்டங்கள் இதுகளால் நான் இதை நடக்கணும்னு சொன்னால் எனக்கு உதவிகள் இருந்தால் மட்டும்தான் நடக்கலாம். இப்போ இந்த இதான் என்ற இதால் தான் நான் நடந்து கொண்டிருக்கேன். அது இல்லாதபடி பார்த்தான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன். நான் இப்படியேண்டு சரியான கஷ்டத்தில் எங்களோட வீட்டில் இருக்கேன். பார்த்து எதான உதவிகளை செய்யுங்க. இப்போ உங்களுக்கு கிளினிக்கெலாம் போகிறீங்களா? குடிசைறாங்க எடுக்கிறீங்களா? இப்போ நோயெல்லாம் இருக்குது அவங்களுக்கு? நோய் இருக்குது. இந்த கால் சரியாக வீங்கிருக்கு. நடக்க வீங்குது. கொஞ்சம் இடம் பாடுது. காட்டுங்க கிட்ட இதால் வாங்க. இது தையல் போட்டாமா? இந்த இது தையல். எத்தனை தையல் போட்டவங்க? இது ஒரு 18-20 தையலுக்கு 18-20. அது இப்போ துண்டு வட்டி அடுத்தவங்க. இது துண்டு வட்டி. இந்த துடையில் இங்கே கொண்டாங்க. இந்த துடையில் வட்டி, துண்டு வட்டி தான் போட்டவங்களோ? இந்த ஜலையும் அங்களையும் விட்டு போட்டிருக்கேன்னு துடையில் வட்டி தான் இந்த துண்டு போட்டு. எத்தனை நாள் ஓட்டு இருந்தால் நீங்கள் சொன்னீங்க? ஒரு மாதமும் 7 நாளும் இருந்தீங்க. ஒரு மாதம் 7 நாளும் வேணே 5-6 கிழமை கொண்டு இருந்துருக்கீங்க. இப்போ என்ன பாடுகள்? இப்போ எப்படி இப்போ சில பாடு என்ன மாதிரி? இப்போ போகிறீங்களா, தொழிலுக்கு போகிறீங்களா, இல்லாட்டி வீட்டோட இருக்கிறீங்களா? வீட்டோட தான். ஒரு தொழிலுமே இல்லை. இந்த போகிற இப்படி தான், யாருமே நம்ம தந்தா அதை வாங்குற வந்து இப்படி தான் நிறைய பாடு போகுது. ஏன்னா வீட்டு நிலம்பாடு இந்த பைக் ரைட்டு பார்த்து. அப்புறம் தொழிற்பாடுகள் என்னென்னு சொன்னீங்க சார்? கொஞ்சம் கிட்ட உண்டாங்கப்பா. தொழில் இல்லை, வீட்டில் தொழில் இல்லை. நான் இந்த வீட்டிலாம் இருக்கிறேன் 2 பிள்ளைகளையும் பார்த்து. என் வைஃப் தான் உழைச்சி இந்த வேலைக்கு போய் சாப்பாடு சாப்பிடுத்து இருக்கேன். அவளை கொஞ்சம் கேட்போம். அக்காச்சி வணக்கம். அக்காச்சி வணக்கம். அக்காச்சியை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. இந்த பேர் நிரோஷினி. நான் பாவக்குடி பழங்குடியிட்டு போடவில் இருக்கிறோம். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. அவரே காலையில் அது 2 காலும் மதில் விழுந்து. நான் கூலி வேலைக்கு தான் போகிறேன். வந்து புல்லு பிடுங்க போகிறேன். நான் இருந்து ஓட்டு வேலை வரும், இருந்து ஓட்டு வேலை வராது. அதை கொண்டாந்து நாங்கள் சாப்பிட்றேன் 4 பேரும் இருந்து. அதை சாப்பிட்டு தான் எங்களோட வருமானத்தை இந்த போய்கொண்டிருக்கோம். வேறு எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை. இந்த நிலைமையில் இந்த எங்களோட காலமும் பொழுதும் ஒவ்வொரு நாளையில் போய்கொண்டிருக்கு. நிலப்பாடுகள் மோசம்தான். அந்த நிலையில் தான் இருக்கிறோம். இருந்தும் நான் வேலையை போகிறேன்ற தைரியத்தில் இருக்கிறேன். டெய்லி காலையில் 4 மணிக்கு எழும்பி வெளிக்கிட்டு சமைச்சி சாப்பாடு கட்டி அதை கொண்டு போய் முடிஞ்சு 12க்கு ஏறி 1:30க்கு இறங்கி திருப்பி இந்த வெயிலில் திருப்பி 4:30க்கு தான் நாங்கள் கரையேறி இங்கே வீட்டை வாரத்துக்கு 6 மணி ஆகும். அப்படித்தான் போய் எல்லோரும் போகிறாங்கண்டு நானும் போகிறேன். இங்கே இருக்கிற ஆக்களோட அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். கியூஆர் காசு வந்து எனக்கு 5000 ரூபா தந்தவங்க. அந்த கொடுப்பனவும் இப்போ இல்லை எங்களுக்கு.
அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதை நான் போய் கேட்டேன். நான் கேட்ட இடத்துல கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது நம்பிக்கை இல்லை. எங்களோட வீட்டை பார்த்துட்டு எங்களை பார்த்துட்டு போட்ட காசு 5000 அதையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி இந்த அரசாங்கத்துக்கு மத்தியில் நாங்கள் வாழ்கிறோம், வறுமை கோட்டுக்குள்ளே வாழ்கிறோம். வேறு ஒன்றும் கதைக்க உண்மையாக விரும்பலை. கூட நிறைய கதைக்கணும்டா, நிறைய கதைப்பெண். என்ன காரணத்துக்காக கீவார் வெட்டினது தெரியுமா? ஜிஎஸ்டியில் போய் கேட்டீங்களா? அவங்ககிட்ட கேட்கல. நான் இன்றைக்கி டிஎஸ் ஆஃபீஸ் போனேன். நலன்புரி திட்டத்தால் அவங்ககிட்ட போய் காய்ச்சினான். ஏன் எங்கட ஹிவாரை நிப்பாட்டிருக்கேன்னு கேட்டேன். நான் கேட்க சொல்கிறாங்க வருமாம், இந்த மாதம் இல்லாடி வருது மாதம் 12 மாதமாக அது வருமாம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நான் கடிதங்கள் ஒன்றும் கொடுக்க தேவையில்லையான்னு கேட்டேன். நான் தேவையில்லை, என்னது கடிதம் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நான் அதோட பேச வந்துட்டேன். பாப்போம், இந்த மாதம் பார்த்துட்டு தான் நான் கடிதம் கொடுக்குறதா இல்லையான்றதில் இருக்குது. இப்போ ஒரு மாதமாக எங்களுக்கு ஹிவார் காசு தரலை. எங்களை பார்த்துட்டு இந்த ஹிவார் காசு தர நிறைய கஷ்டப்பட்டாங்களுக்கு தான் எங்களுடைய கிராமத்தில் வந்து இப்படி செய்திருக்காங்க. கொஞ்சம் வசதி வெளிநாட்டுக்காராக்களுக்குண்டா 8500 15000 கொடுக்குறாங்க. என்ன அரசாங்கம்? எல்லாம் ஊழலும் மோசடியுமா கிடக்கு. ஒன்று உண்மையாக இப்போதைக்கு இது இல்லை. அரசாங்கமே பொய்யன்ற நிலைமையில் இருக்குது. இப்படி எங்களை பார்த்து எங்களோட வீட்டை பார்த்துட்டு செய்தவங்க இப்படியானவங்களாக இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோவில் பாருங்கள் எங்களோட வீட்டை. இதான் எங்களோட வீடு. இதுக்குள்ளே தான் 4 பேர் வாழ்கிறோம். மழை காலம் ஒழுகுற, வெயில் காலம் இருக்கலாம். வெயில் காலம் வந்தால் மரம் தேடி ஓடணும், மரத்தணெல்லாம் இருக்கணும். இரவையில் நித்திரையை கொள்ள இயலாது, அவ்வளவு எங்களோட வீடு. அரசாங்கத்திட்ட போய் கேட்டேலா வீடு தருவாங்கன்னு பார்த்தா தர மாதிரி இல்லை. பார்க்குற மக்களாவது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எடுக்கணுமென்று நான் நினைக்கிறேன். இந்த அரசாங்கத்திற்கு நீ நடக்க போகிறது இல்லை. நாங்கள் கேட்ட அளவில் வருமென்று சொல்லி எங்களை தான் வச்சிருக்கிறாங்க. உழைச்சி எல்லா இடமும் போய் கேட்டான். வீடு ஜிஎஸ் ஆஃபீஸில் மட்டும் கேட்கல, அதே ஜிஎஸ் இருந்து ஏடிஓ இருந்து முழிப்பேட்டேன். நான் காய்ச்சினான் தான். இப்பையும் இவர் ஏலாண்டு சொல்லி நான் கழிச்சு தான் இந்த அரிசியோட பணவுலையும் எடுத்திருக்கேன். இல்லாட்டி அதையும் எங்களை கட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை வந்தாங்க அரிசி? அரிசி வந்து எங்களுக்கு இந்த வேர்ல்ட் ஃபுட்டால் வந்தது 45 கிலோ அரிசி எடுத்துனாங்க. அதால் தான் எங்களோட காலம் போனது. இந்த இப்போ அதெல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு நாங்கள் டெய்லி அரிசி காசிக்கு தான் வாங்குறேன். இப்போ வந்து 10 கிலோ அரிசி தான் தருவாங்க. அதில் தான் இப்போ சாப்பிட்றோம். இதுக்கு முதல் அரிசி காசிக்கு தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்றேன். இப்போ அந்த 10 கிலோ அரிசி 10 கிலோ அரிசி வந்து இன்றைக்கி 8 நாள். இன்னைக்கு 6ஆம் தேதி 4 மாதம் 5ஆம் மாதம் 6ஆம் தேதி 5ஆம் மாதம். அதை வச்சு தான் இந்த சாப்பிட்றோம். நான் நேற்று தேடி வந்தேன்னா 2 பேரும் இல்லையா அந்த பக்கத்தில் இருக்கும். நீங்கள் வேலையை போயிட்டீங்களான்னு சொன்னால் போனீங்க. நான் புல்லு பிடுங்க போகிறேன். இங்கால தூரத்துக்கு தான் நடந்து வரணும். நான் 10 கடைக்கு போனேன். நான் புல்லு பிடுங்க வயலில் தான் பிடுங்குறேன். அட்டை இனி சூடு வெயில் அதுகளில் தான் நின்று தான் வேலை செய்கிறேன். நின்றுட்டு வந்து தான் இங்கே 6 மணி ஆகும் வீட்டை வாரத்துக்கு. வெயிலில் இருக்கிறதான் என்ன செய்கிறேன். எங்கள்கிட்ட பொழுத போக காட்டணுமே. மகன் ஒரு ஆள் படிக்கணும், மகன் ஒரு ஆள் நேசரி. இப்போ இதுக்கு மத்தியில் நான் இருந்தேன்னு சொன்னால் பிரச்சனை. யார் எங்களை பார்க்குறன்றதுக்காக நான் போகிறேன் வேலைக்கு. நீங்கள் நேற்று வந்தேனே கோல் எடுத்துக்கக்குள்ளே எனக்கு வந்திக்கலாம். நான் தூரம் நின்றேன். எங்களோட ஊர்லேருந்து 2-3 கிலோமீட்டருக்கு நாங்கள் நடந்து போகணும் வேலைக்கு. நடந்து போய் தான் வரணும். எவ்வளோ சம்பளம் தருவாங்க? 1800 ரூபாயும் காலை சாப்பாடும் தருவாங்க. சில பேர் காலை சாப்பாடு தர மாட்டாங்க. அப்படியான வேலைக்கு தான் போகிறேன். கிழமையில் எந்த வேலை கிடைக்குதா? இருந்து ஓட்டு கிடைக்கும், இருந்து ஓட்டு கிடையாது. டெய்லி இல்லை. இந்த சீசனுக்கு மட்டும் இந்த 2 போகம் செய்கிற காணி இருக்கிறாக்கள் மட்டும் கூப்பிடுவாங்க. எங்கட பக்கம் எல்லாம் ஒரு போகம் செய்கிற காணி தான் உமாரி. இங்கால தூரத்தில் வந்து 2 போகம் செய்கிற காணி இருக்குது. அங்கே தான் போகிறோம் நாங்கள் நடந்து போய் தான் நடந்து வாரல். சரி புள்ள, ஏற்கனவே
நாங்கள் வந்து 2 கிழமைக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்து போட்டிருந்தாங்களே. அந்த வீடியோவுக்கு வந்து சவுதி ரியாத்திலிருந்து ஒரு நண்பர் இஸ்லாமிய நண்பர் ஒரு ஆள் எங்களை தொடர்பு ஏற்படுத்தி 3 நாளைக்கு தொடர்பு ஏற்படுத்தி அவரால் ஒரு சிறு உதவியை செய்கிறேன்னு சொன்னார். அப்போ அந்த உதவி வந்து என்னென்னு சொன்னால் அங்கே அவர் இடத்துக்கு போய் சம்மாந்துறைக்கு போய்த்தான் நீங்கள் அந்த எடுத்துகிட்டு வரணுமென்றாங்க. அப்போ நான் என்னென்னு ஓகே அதில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நான் அப்புறம் மட்டக்களப்பிலேருந்து சம்மாந்துறை போனேன். சம்மாந்துறை போயிட்டு தான் அந்த உதவியை நான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் தம்பி அந்த எடுத்துகிட்டு வாப்பா அந்த உதவியை. அவர் அந்த ஸ்டிக்கு தந்துருக்காரு. நான் இப்போ ஸ்டிக்கை போய் இங்கேருந்து மட்டக்களப்பிலேருந்து சம்மாந்துறை போனேன். சம்மாந்துறை போய் தான் எடுத்துகிட்டு வந்தேன் நான். மற்றது அவர் கொஞ்சம் ஒரு இதை மைக்க பிடிக்கல. சிலவு பாட்டுக்கு இதை கொஞ்சம் கொடுக்க சொன்னார். எவ்வளோ இருக்கு நன்றி பாருங்கள், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. 1 2 3 4 5 6 7,000 ரூபா இருக்குது. எவ்வளோ இருக்குது? 7,000. 7,000 ரூபா இருக்குது. ஓ சரி. அந்த அண்ணனுக்கு அந்த அந்த சௌரத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த சௌரத்துக்கு உண்மையாக உதவி செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை நான் கடவுள்கிட்டையும் வேண்டி பிரார்த்திக்கின்றேன். எங்களுக்கு இந்த உதவியை செய்தது இதுக்காக நாங்கள் பெருமைப்படுறோம், மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு கரண் ஓங்கி கை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நாங்கள் மறக்க மாட்டோம், இங்கே செய்த உதவியை எப்போதும் மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றி. தம்பி, நீங்கள் ஏதாவது சொல்லணும் ஆசைப்படுறீங்க நான் சௌரத்துக்கு? என்னையை பார்த்து என் குடும்பத்தை பார்த்து உதவி செஞ்சமைக்கு உங்களுக்கு உண்மையாக நன்றி. எந்த ஒரு இல்லாமல் இருந்த நான் இப்போ இப்படி ஒரு உதவி ஒன்று செஞ்சுருக்கீங்க, பெரிய சந்தோஷம் எனக்கு. இது இருக்கிறது காணும் கடவுள் சந்த மாதிரி. ஆனால் அண்ணா இவ்வளோ செஞ்சீங்க, உங்களால் வேண்டதை நீங்கள் செஞ்சீங்க, இது காணும் பரவாயில்ல. ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுக்கு மனம் ஒன்று வேணும். ஆனால் உங்கள்கிட்ட அந்த மனப்பாங்கு இருக்கிற வடிவா எனக்கு யாருன்றே உங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு உதவியில் செஞ்சீங்க. உண்மையாகவே கடவுள்கிட்ட நான் வேண்டுறேன், நீங்கள் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்ல குணமாகி வரணும். நன்றி அண்ணா. நான் கதைக்கு எனக்கு பாகி வருதில்லை. ஏதோ நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், காலையில் என்று சொல்லி இப்படி இருக்கோம். ஏதோ நீங்கள் யாருன்னு தெரியாது, ஆனால் எனக்கு உதவி செஞ்சீங்க, உண்மையாகவே பெரிய ஒரு சந்தோஷம். ஏதோ இந்த காசை வச்சு ஏதோ பிள்ளைகளுக்கு ஏதோ சாப்பாடு அப்படி இப்படி வாங்கி கொடுத்து ஏதோ ஒரு இதில் இருக்கலாம். நன்றி, இந்த உதவிக்காக வேண்டி நன்றி. மீண்டும் சொல்கிறேன், நன்றி. நான் இப்போ ப்ரோக்கு 2-3 தடவை எடுத்தேன். ப்ரோட ஃபோன் ஓப்பில் இருக்க, வேலை செய்தில்லை. ப்ரோ கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, நம்ம தெரியல. பார்ப்போம் ப்ரோ. இந்த வீடியோ கொஞ்சம் பதிவு செய்து போடுறோம் ப்ரோ. நீங்கள் வீடியோ கொஞ்சம் பாருங்கள் ப்ரோ. பார்த்து மற்ற இது பார்க்குற உறவுகள் பழமையாக சொல்கிறதா இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் இப்போ இந்த குடும்பத்துன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இப்படியான நிறைய ஒவ்வொரு கிராமத்துலேயும் 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் பணி செய்யணும்னு ஆசைப்பட்றோம். அப்படின்னு ஒரு லட்சியத்தில் நாங்கள் வலிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டால் இதை நீங்கள் உதவி செய்கிற பாடல் இருக்கிறார்கள் ஷேர் கொண்டு பகிருங்க. எங்களோட வீடியோவில் வந்து பகிருங்க. நீங்கள் பகிர்ந்த பட்சத்தில் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு உதவிகள் வந்து இப்படியான நிலையில் வந்து மெல்ல எங்களுக்கு கொஞ்சம் அதனால் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆகவே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால், இப்படியான எங்களோட குடும்பங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் முதல்ல பகிருங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எங்கள் வீடியோவில் நீங்கள் பகிர்ந்து கொண்டு போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு எங்களுக்குரிய வருகிற நாட்களில் வந்து கண்டிப்பாக ஒரு பலன் கிடைக்கும். பகிருங்க, அதை மட்டும் செய்யுங்க. சரி சகோதரன், அடுத்த இதில் சந்திப்போமா? சரி, ஓகே, நன்றி.